ஏய், அவன்கிட்ட சேராதடா. நீ அவன்கிட்ட சேர்ந்தேன்னா நீ கெட்டு போயிடுவ. அவன் கெட்ட பையனா இருக்கிறான். கெட்டவங்கிட்ட நம்ம சேரும்போது நாமும் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு நம் தகப்பனாரோ இல்லை தாயாரோ இல்லை பெரியவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். தேவ அன்பு பிள்ளைகளை அப்படின்னா நம்ம கெட்டு போயிடுறோமா? கண்டிப்பாக கெட்டு போகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கெட்ட வாசனை இருக்கிற இடத்துல போகும்போது நீங்களும் என்ன ஆயிடுறீங்க? அந்த கெட்ட வாசனைக்கு ஆளாயிடுறீங்க. அப்போது இந்த இயற்கைக்கு மாறாக ஒரு சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் நீங்கள் சகலத்தையும் ஜெயிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது தேவ அன்பு பிள்ளைகளை இந்த உலகத்தில் யாராச்சும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது சாதாரண ஒரு பிள்ளையாக தான் இருந்தார். 30 வயது ஆன பிறகு அவர் ஞானஸ்தானம் பெறும்போது அவர் மேலே பரிசுத்த ஆவி வந்தது. அது அவர் மேலே தங்கியது. தங்கின பிறகு அவர் எங்கெங்கே செல்றாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. தேவ அன்பு பிள்ளைகளை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பேதுரு வீட்டுக்கு போகும்போது பேதுருடைய மாமியார் உடல் நலம் சரியின்று விஷஜுரம் படுத்த படுக்கையில் இருக்காங்க. அந்த மாமியாரின் கையை பிடிக்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அந்த கையை பிடிக்கும்போது உடனே அந்த மாமியார் சுகமடைந்து அங்கே இயேசுக்கு பணிவிடை செய்கிறார். அப்போ யோசித்து பாருங்களா, இயேசு வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் வியாதிகள் இல்லை, போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை. வெறும் வியாதி மாத்திரம் இல்லைங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இயேசு வரும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. ஏன்னா இயேசுன்ற நாமத்தில் அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. அவர் தான் ஆல்பா அண்ட் ஒமேகா, நானே ஆதியமும் அந்தியமாக இருக்கிறேன். அவர் சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 28:18-20 வசனங்களை பார்க்கும்போது பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அவர்கிட்ட அந்த வல்லமை இருக்கிறதுனால அந்த வல்லமை அநேக பிள்ளைகளை மாற்றியது. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவ அன்பு பிள்ளைகளை, எவீருடைய மகள் மரித்து கொண்டு இருக்கிறா, என் மகள் மேலே உங்கள் கையை வைங்க அப்படின்றாங்க. ஒரு கை வைக்கும்போது தேவ அன்பு பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்பிரிட் ஆளுகை செய்கிறதா. அப்போ நல்ல சில ஜனங்கிட்ட நம்ம போகும்போது அவங்க வார்த்தை கேட்கும்போது பாருங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். சில ஜனங்கிட்ட பேசின உடனே உடம்பெல்லாம் எரிச்சல் ஆகிடும் இல்லையா? ஏன்டா இவங்ககிட்ட பேசணுமான. சில ஜனங்கிட்ட நம்ம பேசும்போது அங்கே சண்டையே ஆகிடும். ஆகவே எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ளாமல் இருக்குன்னா நீ ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வராது. எவீர் வந்துட்டான், ஆண்டவர்கிட்ட காலில் விழுந்தான், கூட்டுட்டு வர வழியில் ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுன் வஸ்திரத்தை தொடும்போது அவன் சுகமாயிடுறான். இயேசு கேட்குற யார் என்னை தொட்டதுன்னா அவளே சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு 12 வருஷமாக இருந்தது, ஏன்னா நான் தீட்டானவள், ஆகவே நான் உன்னை டைரெக்டாக தொட முடியாது, உங்ககிட்ட விஷயத்த சொல்ல முடியாது, என் உள்ளத்தில் நான் விசுவாசம் வைத்து உன் வஸ்திரத்தை நான் தொட்டுட்டேன், ஆனால் இப்போ நான் சுகம் அடைந்தேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மகளே என்று சொல்லி அவளை அவர் தொடுறார். அவர் தொட்டதுனால தான் ஜனங்கள்லாம் அப்புறமா நேசிக்க ஆரம்பிப்பாங்க, அவளோடு கூட பழகுவாங்க, அவளையும் தொட்டு பேசுவாங்க. இயேசு தொடாவிட்டால் அவள் இன்னும் இருப்பா, பெரும்பாடுள்ள ஸ்திரீயாகத்தான் இருந்திருப்பாள். சரி, இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் செத்துட்டாங்க எவீரின் மகள்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, எவீர நீ எப்படி வந்தியோ அப்படி விசுவாசமாக இரு. விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. உன் விசுவாசம் சோதிக்கப்படும் போது தான் ஜெயத்தை நீங்கள் காண முடியும். அப்போ இயேசு எவீர் வீட்டுக்கு போகும்போது பாருங்க, எப்போ சாகுறாங்களோ காட்டிருக்காங்க. செத்துட்டா ஜனங்க, வராத ஜனங்கள்லாம் வீடெல்லாம் சேர்ந்துருவாங்க. ஆனால் இயேசு எல்லாரும் அகற்றி விட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தன் சீடர் அவங்க தாய் தகப்பனோட போயிட்டு அந்த சிறு பிள்ளையின் கையை பிடித்து தலி தகுமி சிறு பெண்ணை எழுந்திருக்கும் போது அவர் தொடராக பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது, அவள் எழுந்திருக்கிறாள். அப்போ தொட்டா இதெல்லாம் நடக்கிறதா? நடக்கிறது. கரண்ட்டை தொட்டு பாருங்க, நடக்குதா இல்லையா? கரண்ட்டு நடக்கும் பாஸ்டர்,
ஆனால் அற்புதம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, ஒரு மேக்னெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேக்னெட், அந்த மேக்னெட் இல்லையா, இரும்பு கிட்ட வைக்கும்போது டக்குன்னு வந்து ஒட்டிக்குது. ஒட்டிக்குதா இல்லையா? ஸோ அந்த மேக்னெட்டும் ஒரு ஆணியை எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஒரு இரும்பு எடுத்துக்கலாம். நல்லா தேய்க்கும் போது அந்த ஆணியை எடுத்து அந்த சிறு சிறு குண்டு பின்னுக்கிட்ட வைக்கும்போது அந்த ஆணிக்கு ஒட்டிக்கும். ஏன்னா இந்த ஆணி இந்த மேக்னெட்டுக்கிட்ட அது என்னாச்சு, உரைக்கும் போது அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பவர் வந்தது. அந்த பவர் இப்போ காட்டும்போது இந்த இடத்துல இந்த ஆணிகள்லாம், குட்டி குட்டி ஆணிகள்லாம் ஒட்டிக்கிறது, குண்டு பின்னெல்லாம் ஒட்டிக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. அதே ஆணி கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் மறுபடியும் வச்சிங்கன்னா அந்த குண்டு பின்னு ஒட்டாது. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மேக்னெட் வந்து ஜீசஸ்ன்னா, ஜீசஸ் நல்லா நம்ம ஒட்டி இருக்கும்போது அவருக்கு உண்டான எல்லாம் பவர் நமக்கு கிடைக்கும். அந்த பவர் இருக்கும்போது உங்களை யாரும் வாலாக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து உங்களை ஒட்டிக்குவாங்க. உங்களுக்கு விரோதமாக யாருமே இருக்க முடியாது. அப்போது தேவன்கிட்ட நம்ம சரியாக ஒட்டி கொண்டிருந்தா இந்த உலகம் உனக்கு கீழ்ப்படியும். நீ தேவன்கிட்ட நீ சரியாக எல்லாம் விட்டால் இந்த உலகம் உனக்கு விரோதமாக மாறும். தேவ அன்பு பிள்ளைகளை, இந்த உலகத்தில் கர்த்தராக இருக்கிற அந்த தேவன் இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்து, இல்லையா, கர்த்தர்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு மனிதனாக இயேசுவாக வந்து அந்த இயேசு சொல், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்ன என்று யாரும் பரலோகம் போக முடியாது. அப்போ அந்த வழி என்ன சொல்கிறேன்னா, கடவுள் ஒருவரே, அன்பு ஒன்று தான், கிறிஸ்துன்றது ஜாதி கிடையாது, என் வழியில் நீங்கள் வந்தால் தான் நீங்கள் பரலோகம் வர முடியும் என்று சொல்லி அழகாக யார் வந்தாலும் இயேசு தொடுறார். தொடும்போது என்னாவது அங்கே விடுதலை ஆகுது. இன்றைக்கி நம்ம பாருங்கள், கொஞ்சம் ஹைஜீனாக இருந்தால் நம்ம தொடுறோம். அதே கொஞ்சம் ஹைஜீனாக இல்லாவிட்டால் நம்ம தொட மாட்டேன்றோம். ஒரு ஏழைன்னா வீட்டுக்குள்ளே நம்ம சேர்க்குறதே இல்லை, அவன் வெளியிலேயே பேசி அனுப்பிச்சிடுறோம். இன்னும் சில ஏழைக்கு நோய் அப்படியெல்லாம் வரும்போது அவனை முகத்தை கூட பார்க்குறது விரும்புறதில்ல. ஆனால் இங்கே இயேசு பார்த்தீங்களா இல்லையா, மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, 2:3 பார்க்கும்போது, அப்போது ஒரு குஷ்டரோகி வந்து சொல்கிறான், இயேசுவே என்னை கண்டா யாருக்குமே பிடிக்காது, இந்த நோய் எனக்கு இருக்கிறதுனால நான் ஊருக்குள்ளே போக முடியல, நான் அருவருப்பாக இருக்கிறேன், என் சரீரம் அழுகி கொண்டு இருக்கிறது, நாற்று அடிக்கிறது, ஈ முக்கிறது, சீவு வருகிறது, என்னை கண்டா எனக்கே வாந்தி வருகிறது, இந்த உலகத்தில் யாருக்கும் என்னை கண்டா விருப்பமே இல்லை, உங்களுக்கு என் மேலே சித்தம் இருக்கிறதான்னும் போது பாருங்க, மனதுருகி என் தேவன் அவரை தொடுறார், எனக்கு சித்தம் உண்டுன்னு தொடுகிறார். தொடும்போது இவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகலை, தொட்டவன் அவன் சுகமாகிறான். தீட்டா இருக்கிறவள் இயேசு தொடும்போது அவன் சுகமாகிறான். அப்போ இயேசு வந்து தீட்டு, ஜாதி, மதம் எதுவுமே பார்க்கறதில்ல, அன்பு தான் பார்க்குறார். இந்த அன்பு அறிந்து கொண்டா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வராது. பாருங்க, ஒரு இடத்துல நாய்னூறு விதவை, அந்த நாய்னூருக்கு ஆண்டவர் வருகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14-15 பார்க்கலாம். அங்கே விதவைக்கு ஒரே மகன், அவன் மரித்திடுறான். மரித்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு வேதனை, ஊரே ஜனங்கள்லாம் கூறிட்டாங்க. இப்போ புதைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பாடையை கட்டி தூக்கிட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு வர, நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பணம் வந்தால் ஒதுங்கி போயிடுவோம் இல்லையா, இல்லை வேறு பக்கம் போயிடுவோம். ஆனால் இயேசு வந்து பாருங்க, மனுஷனை தொட்டால் மட்டும் அற்புதம் இல்லைங்க, அந்த பாடையை தொடும்போதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அவர் மேலே இருக்கிற பவர் அந்த மகனுக்குள்ளே வந்து உயிர் வந்து அவன் எழுந்திரிச்சு உக்காடுறான், பேச தொடுங்கிறான். தேவ அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவை அறியாமல் நீ இருக்கலாம். இயேசு என்று சொல்லி
அவர் விசுவாசித்து பாருங்க. உங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து உங்கள் பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களிலிருந்து அந்த பாவத்தில் அவர் விடுதலை கொடுக்குற ஒரு வல்லமையான ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டிருக்கார். உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், கடன் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறார் இல்லையா? மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேன். வெறும் கிறிஸ்தவ மட்டும் வாங்க, ரட்சிக்கப்பட்ட மட்டும் வாங்க என்னென்ன சொல்லலை. எல்லாரையுமே அழைக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு நீயும் ஏன் தாமதிக்கிறீங்க? உங்கள் ஜாதி மதம் தாமதிக்குதா? தேவ அன்பு பிள்ளைகளை, ஜாதி வேண்டாம், நமக்கு அன்பு ஒன்று இருந்தால் போதும். ஒரு மேக்னெட்டிட்ட வரும்போது அந்த பவர் எப்படி வருகிறதோ அதே போல் இயேசுக்கிட்ட வரும்போது அவருடைய சகல வல்லமை உங்களுக்கு மேலே வரும். உங்களை எந்த வியாதியுமோ, எந்த ஒரு போராட்டமோ, எந்த ஒரு இதுவும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. உங்களுக்காக நான் வந்து ஜெபிக்க போகிறேன். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் தகப்பனும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அநேக மக்கள் சமாதானம் எங்கே, என் பிரச்சனைக்கு வழி எங்கே, என் வியாதிக்கு மருந்து எங்கன்னு சொல்லி தகப்பனை அங்கெங்கும் அலைந்து திரிகிற இந்த பிள்ளைகள் தகப்பனே உம்மை அறியத்தக்க அப்பா அவர்களுடைய மனக்கண்கள் திறந்து விடு ராஜா. ஆம் தகப்பனே, ஜீவன் இல்லாததெல்லாம் விசுவாசித்து பாழா போகிற இந்த ஜனங்கள் நீங்கள் ஜீவனாக இந்த உலகத்தில் இன்றைக்கும் இருக்கிறீர் ராஜா. அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா அவிசுவாசங்கள் நீங்கட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும் ராஜா. இந்த பிள்ளைகள் பிரகாசம் அடையட்டும். ஒரு மேக்னெட்டுக்கிட்ட வரும்போது அதுவும் தகப்பன அந்த மேக்னெட் சக்தி பெற்றுக்கொள்கிற ராஜா. அதே போல் உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். டியர் காட் சில்ட்ரன், இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வார்த்தைக்கு நீங்கள் விதைக்கணும்னு உங்கள் மனசு ஏவுதல் வந்தால் தாராளமாக கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு ஃபோன்பே, கூகுள் பே இதுக்கெல்லாம் நீங்கள் விதைக்கலாம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் காணும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெறும் கோபி ஜெய்தீப். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே. யூ ஆர் பிளஸ்ட்.